ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டார் எக்ஸசிஸ்ட் எபிசோட் 36 தான். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க ஸ்டார்டிங்லயே அவனை அப்படியே முட்டி போட வைக்குது. இப்போ இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கோக்கரோ அந்த ஸ்டிங்ஸ் அறுக்கலான்னு வரான். அங்க இப்பதான் அந்த மொமோச்சிய சொல்லுது, நீ இப்போ அறுக்கலாம், ஆனா அவன் உயிரோட இருக்க மாட்டான். அந்த ஸ்டிங்ஸ் அது அவனோட உடம்பு முழுக்க அப்படியே கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நான் வேணா உனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவா. அவன் ஒன்னே ஒன்றை தான் வெட்டுறான். இதனால அவனோட கையே பயங்கரமா வலிக்குது. அவன் அப்படியே கீழே விழுறான். நான் எதிர்பார்க்கலப்பா, அதாவது இவன் எவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுவானு. சரி மொமச்சி, இந்த மாதிரி நம்ம இவங்களை என்ன பண்றது? ஹேய், உனக்கு என்ன வேணும் சிச்சுவா? நீ நினைச்சா இவங்களை அசால்ட்டா அப்படியே போட்டு தள்ள முடியும். ஏன் அப்படியே துண்டாவும் கீழிக்க முடியும். நீ என்ன பண்ண போற? அப்படி பண்றதெல்லாம் போருப்பா. அதாவது இவங்களை செம்மையா ஆட்டம் காட்டணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நீ என்ன பண்ண, நீ அவங்க எல்லாரையுமே கொல்லு. இது கேட்கிற கோக்கரும் சரி மொத்தவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு 12 கார்டியன்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏரியாவுக்கு போய் பாசாரா என்னாச்சு, எல்லா இடத்துல இருந்து ஒரு கும்பல் கடல் நோக்கி போயிருக்கோம்ல, அவங்களாம் என்னாச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தாலும் அங்க யாருமே இல்ல. சிச்சுவா அவன் சொல்றான், சரி இப்போ அவனை தாக்கி கொல்லு. நான் கொல்ற மாதிரியே இல்ல, நான் ஒரு 12 கார்டியன்ல ஒரு மெம்பரா இருக்கேன். என்னோட டியூட்டி நான் ட்வின் ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. அப்படியே அவன் வெட்டலான்னு போறான். அதுக்குள்ளேயே அங்க கோக்கரை தடுக்கிறான். இதே ஒரு வாய்ப்பா வச்சு அங்க புகையை போட்டு இவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. என்ன இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா? தப்பிச்சும் போக முடியாது. ஏரியா முழுக்க என்னோட ஆளுங்க இருக்காங்க. சீக்கிரம் எல்லாருமே தேடுங்க. அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க 2 பேருமே என் கையில தான் சாக போறாங்க. சைடு இவங்க எல்லாருமே வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. எப்படியோ ஷிமானையும் காப்பாத்திட்டாங்க. என்ன இன்னமும் அந்த ஸ்டிங்ஸ் இருக்கு. போக்கர் கேக்குறான், ஆமா உனக்கு என்னதான் வேணும்? அதாவது எதுக்கு நீ அப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போன? இல்ல அது என்னோட டியூட்டி. நீ முட்டாள் மாதிரி பண்ணக்கூடாது. இல்ல உனக்கு சுத்தமா புரியாது. இதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸசிஸ்ட் நிறைய பேரை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு இறந்து போனாங்க. மூலமா தான் எனக்கும் இப்போ டியூட்டி வந்திருக்கு. இப்போ நீ இறக்க போறியா? அவங்க எக்ஸாசிஸ்ட், நீ ஒரு 12 கார்டியன். யோசிச்சு பாரு. இதனால சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. பெனியவும் அங்க கம்முன்னு இருக்க சொல்றா. அங்க பெனியவும் அந்த சோடை வச்சு ஸ்டிங்ஸ் அழிக்கிறா. அதே மாதிரி மாயராவும் ஹீல் பண்ணி அந்த ஸ்டிங்ஸை மறைய வைக்கிறா. நீ எப்படி பண்ண அதை நான் உனக்கு விளக்குறேன். என்ன விஷயம்னா, இந்த ஸ்டிங்ஸ் எல்லாமே அந்த சிச்சுவா உன்னோட ஸ்பெல் பவரால தான் இது கிரியேட் ஆயிருக்கு. சோ அவங்கள நம்ம அழிக்கிற மாதிரியே இந்த ஸ்பெல்ஸையும் நம்ம அழிச்சாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த சைடு அந்த பாசாராக்கும் புரியுது, சிச்சுவா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிங்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு. என்னதான் இருந்தாலும் அவங்களால கண்டிப்பா இந்த வாட்டி தப்பிக்க முடியாது. பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பாசாரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான போடணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் நம்ம பண்ணாலும் அது உங்களோட ஸ்டிங்ஸை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. உங்க மாயராவும் இப்பதான் ஒரு அற்புதமான பிளான கொடுக்குறா. நம்ம தனித்தனியா போறான்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்பா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னதான் கேட்ககுரிஸ் அதிகமாவே இருந்தாலும் கார்டியன் ஒண்ணு சேர்ந்தா அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம தனியா போறான்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தாக்குனாலே போதும், ஜெயிக்க முடியும். பரவாயில்ல மாயரா, நீ உண்மையிலேயே வேற லெவலான ஐடியா கொடுத்துருக்க. ஆனா நம்ம 2 பேரும் தனியா போய் அந்த ஸ்டிங்ஸை வெட்டினாலா நம்மளால ஜெயிக்க முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம காப்பாத்துறதும் கஷ்டமாயிடும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாசாராவை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். கோக்கரும் சொல்றான், நான் யாரோட உயிரையும் போக விட மாட்டேன். கண்டிப்பா நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படி சொல்லக்கூடாது, கஷ்டமான விஷயம் அது. உனக்கு கோக்கரோ பத்தி தெரியல நினைக்கிறேன். அவன் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டா அவ்வளவுதான். கண்டிப்பா அதை பண்ணாம விட மாட்டான். சரி ஏதோ ஒண்ணு. அப்ப மாயரா இந்தா இதை வச்சுக்கோ. இதே மாதிரி அங்க நிறைய டீல்ஸ் மேன நம்ம மாயராக்கு தராங்க. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அதே மாதிரி கோக்கரும் நீயும் நானும் தான் அந்த பாசாராவை தோக்கடிக்க போறோம். அந்த பாசாராவும் அங்கிட்ட இங்கிட்டன்னு எல்லாத்துலயும் தேர்ந்து இருக்கு. சைட்லயே அவங்க 2 பேரும் வராங்க. அட என்ன நீங்களா வரீங்க? என்ன நீங்களே உங்களோட தோல்வியை ஒத்துக்குனீங்களா? இல்ல சண்டை போட்டு நான் சாக தான் போறேன் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களா? நாங்க ஒன்னும் தோல்வி ஒத்துக்கல. நாங்க 2 பேரும் தான் உன்னை தோக்கடிக்க போறோம் பாசாரா. நீங்க 2 பேரும் இத்தனைக்கும் ட்வின் ஸ்டாரும் இல்ல. சோ உங்களால என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கும் உங்களுக்குள்ள கனெக்ஷன் கூட இல்ல. உங்க 2 பேருமே அப்படியே கிழிச்சு போட போறேன். இந்த சைடு அந்த பசங்களும் கண்ட்ரோல் ஆகினே வராங்களா. அங்க பெனியோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிங்ஸை வெட்டுறா. அங்க டக்குன்னு அவ பியூரிஃபையோ பண்றா. ஃபெமிலியரும் அங்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. பரவாயில்ல, இதே மாதிரி நம்ம பண்ணாலே போதும், எல்லாரையுமே நம்மளால காப்பாற்ற முடியும். ஐரா உன்கிட்ட இதெல்லாம் இருக்குல்ல, நீங்க கொடுத்தீங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாரையுமே காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அங்க இன்னமும் நிறைய ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அங்க அவங்க 2 பேரும் தாக்கலான்னு வர அவன் என்சான்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சிலந்தி மாதிரி பயங்கரமா தாக்க வரான். ஷிமான தூரமா தள்ளிடுறான். இதுக்கப்புறம் நீதான், உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா கோக்குரு அவனோட டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா நிக்கிறான். அவன் எவ்வளவோ தாக்க ட்ரை பண்றான். அதெல்லாம் ஒரு அட்டாக்குமே அவன் மேல பல்ல. எல்லாம் ஒரு பாசாரா அப்படின்னு சொல்லாத. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ நிறைய பேர் இழந்துட்ட. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. நாங்க மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் கேக்காகுரி எல்லாத்தையுமே அழிச்சு இந்த உலகத்துல கேக்காகுரியே இல்லாத ஒரு உலகத்தை நாங்க கிரியேட் பண்ணணும்னு பாக்குறோம். ஆனா இதை கேட்கறாது இன்னமும் கோமை தாக்கலான்னு ஷிமான் பயங்கர வேகமா மேல பாந்து வரான். இப்ப சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க ஷிமான்
முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். என்கிட்ட ஒரு ட்ரம் கார்டு இருக்கு, இதை வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமான ஒண்டி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதுக்கான டைம் தான் நினைக்கிறேன். ஆனா இது யூஸ் பண்ணும் போது இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் அதை முடிக்கணும். இதை யூஸ் பண்ண நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். சரி அப்பனா நான் அதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க பயங்கர வேகமா வந்து அவனை தாக்கி தூரமா தள்ளிடுறான். இதுதான் அவனோட டிவைனான என்சான்மெண்ட் போல. இந்த சைடு மயராவும் அங்க நிறைய பேரை காப்பாத்துறா. கடைசியில ஒரு கும்பலே வந்தா, இதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல இவங்க ரூமுக்குள்ள போய் அப்படியே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் நம்ம மயராக்கே தெரியுது, அட நம்ம ஷிமானும் கோக்குருக்கும் என்ன ஆச்சு. இந்த சைடு அங்க ஷிமான் நின்று இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. இதுக்கு காரணம் அந்த ஸ்டிங்ஸ் தான் நினைக்கிறேன். அதோட விளைவால தான் நான் ஒரு மாதிரி வீக்கா இருக்கேன். அதுக்கும் புரியுது, அட இதுதான் உன்னோட லிமிட்டா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ளேயே ஆளுக்கும் அந்த பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஷிமான் கிட்ட அவன் சொல்லியிருப்பான், நான் வந்து உன்னை முழுமையா நம்புறேன். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அங்க பயங்கர வேகமா அவனோட வயிற்றுலயும் கோடு போடுறான். வந்து எப்படியாச்சும் என்னோட லிமிட்டையும் தாண்டி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். வந்து அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போக கூடாது. அப்படியே மேல போயிட்டு இன்னொரு அட்டாக் பண்றான். அதனால அவனோட வயிற்றுலயும் ஒரு ஓட்டை விழுது. அவ்வளவுதான், எல்லாமே மூஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி நினைக்கும் போது அவன் அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இன்னமும் சாகல, நான் சாகும்போது நான் ஒண்டி சாக கூடாது, இங்க இருக்கிற எல்லாருமே சாகணும். அங்க மொமோச்சி மாதிரியே நிறைய டால்ஸ் உருவாக்கி வச்சிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான், நான் சாகும் போதும் என்னோட மொமோச்சி கூட தான் சாக போறேன். அதே மாதிரி நான் தனியா சாகல, இங்க இருக்கிற எல்லாருமே என் கூட சாக போறாங்க. இப்போ அந்த டாலை செஞ்சது இதுக்காக தானா? அது ஒன்னும் டால் இல்ல, அது என்னோட மொமோச்சி. அங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் சாக போறோம். அவ்வளவுதான், எல்லாருமே சேர்த்தீங்க. ஆனா பெனிய தாக்கலான்னு போறா. தாக்கலான்னு போறியா? போய் தாக்கு. அது தாக்குனா அவ்வளவுதான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே செத்து போயிடுவீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனோட பாஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாருமே இழந்திருப்பான்ல, இந்த விஷயம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. இல்ல அந்த மாதிரி நடக்க கூடாது, அந்த மாதிரி நடக்கவும் நான் விட மாட்டேன். ஷீமான் பண்ண மாதிரியே நானும் இப்ப பண்ண போறேன். அங்க கோக்கரும் ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்குறான். இதனால அது அப்படியே அழியுது. அங்க இருக்கிற ஸ்டிங்ஸும் சரி, அங்க இருக்கிற டாலும் சரி, எல்லாமே அழிஞ்சு போகுது. இருக்கிற அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதாவது எப்படி எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்ம கோக்கரு வந்து புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சான். அதான் கில்லிங்கர்ஸ் டெக்னிக். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் அந்த டால்ஸை பார்த்திருப்பான், அதை பார்க்கும்போது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் இருந்திருக்கும். அதை வச்சுதான் ஆளு கண்டுபிடிச்சிருப்பான். எல்லாமே லிங்க் ஆகும் போது எல்லா விஷயமும் இங்கே தானே இருக்கும். அதனால டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கான், எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. டெக்னிக் இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட இருக்கிற டெக்னிக்லாம் உண்மையிலேயே ஆசம். நல்லா பார்க்கலாம் முடியுது. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே டோல் கார்டியன்ல இருக்கவங்க எல்லாருமே ஆசம் தான். ஆனா இது கேட்கிறவன் ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு? அது ஒன்னும் இல்ல. அப்பனா ரொம்ப நன்றி ஷிமான். இந்த சைடு குரோனாஷி சொல்றான், இல்ல வேலை சிச்சுவால எனக்கு இன்னமும் நிறையவே டைம் கிடைச்சிருக்கு. இன்னமும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எக்ஸாசிஸ்ட் எல்லாருமே மறைஞ்சு போக போறாங்க. இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.